பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாள் நாம் தியானிக்க இருக்கிற வேத பாடம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. ஹல்லேலூயா. வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் பாவம் செய்ததுனால நம்முடைய ஆத்மா, சரீரம் எல்லாமே எதுக்கு ஏதுவாய் சென்று கொண்டு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவாய் சென்று கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப அந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த பாவத்தை நம்ம எப்படி அழிப்பது, எப்படி அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்தான ஒரு வெளிப்பாட்டின் சங்கீதம். பவுலுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படி என்றால், நீதியினாலே, எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீதியினாலே அவருடைய நீதி என்ன, அவருடைய இரத்தம், அவர் நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டின ஒரு அடையாளம், அவருடைய சாட்சிகள், அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதையே நம்ம பற்றி கொள்வது, அதை பிடித்துக் கொள்வது தான் நமக்கு காணப்படுகிற ஒரு நீதி என்று எண்ணப்படுகிறது. அந்த நீதியை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது என்ன கிடைக்குதா? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுமாம். அந்த நீதியை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் உங்களை என்ன பண்ணும்? பற்றி கொள்ளும் என்று பார்க்கிறோம். நம்ம மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டு பரலோகத்துக்கு ஏதுவான வழிகள்ல, ஆண்டவருக்கு பிரியமான வழிகள்ல, ஆண்டவருக்கு உகந்த வழிகள்ல நீங்கள் நடக்கும் பொழுது நீதி நித்தியத்துக்கு ஏதுவான வழிகள்ல உங்களை ஆட்கொள்ளும். மரணம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கொள்வது குறைந்து நீதி உங்களை ஆட்கொள்ளும். நித்தியத்துக்கு கொண்டு செல்லுகிற அந்த நீதி உங்களை பற்றி பிடித்து கொள்ளும் என்று பார்க்கிறோம். அதனால பாவத்துக்கு விரோதமாய் நம்ம என்ன பண்ணணும்? முடிவெடுத்து நீதியின் பிரமாணமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழி எதுவோ அந்த வழியை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழி என்ன? அவர் எப்பொழுதுமே இந்த பூமியில சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார் பார்க்கிறோம். அதோட மாத்திரல்ல, வருகிற ஏழை ஜனங்கள், வருகிற எல்லா வித மக்களையும் நேசித்தார், அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அதோட மாத்திரல்ல, தன்னுடைய சொந்த ஜீவனை நமக்காக என்ன பண்ணாரு? விட்டு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்மளும் அப்படி என்ன பண்ணோம்? அவரில் இருக்கிற அன்புல நம்ம பூரணப்பட்டு நிலைத்து இருக்கும் பொழுது பாவம் நம்மளை மரணத்திலிருந்து, பாவ மரணம்ன்ற இந்த பொல்லாத நீதியிலிருந்து நம்ம தப்பி நித்திய நீதியாகிய, அழிவில்லாத நீதியாகிய பரம நீதிக்கு நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு செல்லுகிறவரா இருக்கிறார். அதனால் அவரை அடிச்சுவடுகளாய் பின்பற்றி நம்ம செல்வோமானால் நம்மளை நிச்சயமா ஆண்டவர் நித்தியத்துக்கு நேரான வழியில நடத்தி சென்று உங்களையும் சாட்சிகளாய் நிறுத்துவார் என்று பார்க்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில பாவம் எங்களை ஆட்கொண்டு மரணத்துக்கு ஏதுவான வழிகளை நடத்தி விட்டது சுவாமி. இந்த பாவம் அப்பா எங்களை மிகவும் துக்கப்படுத்தி விட்டது. எங்களை மன்னிங்க சுவாமி. ஒரு விசையா எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியை தகப்பனை நடப்பிக்கிறவர்களாய், உண்மை எங்கள் நீதியாய் பற்றி கொண்டு இருக்கிறவர்களாய், உண்மையே சார்ந்து இருக்கிறவர்களாய் எங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பாவம் எங்களை ஆட்கொள்றது போய்விட்டு நீதி எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான பாதை எங்களை முற்றிலும் அகற்றி விடுங்க. நீதிக்கு ஏதுவான பாதையில எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.